ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நான் இந்த வீடியோல என்ன ஷேர் பண்ண போறேன்னா, ஆஸ் அ ஸ்மால் பிஸ்னஸ் ஓனரா என்னுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்கு, ப்ளஸ் என்னோட பிஸ்னஸ் லைஃப் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஆல்சோ வந்துட்டு என்னுடைய ஸ்டோரியும் நான் கொஞ்சமா ஷேர் பண்ணிக்கிறேன். ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன் வந்துட்டு யாருக்காவது இது வந்துட்டு கனெக்ட் ஆகலாம். இல்லைனாலும் யாராவது வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் அவங்களுக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய லாஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு செகண்ட் இன்கம்மை எப்படி ஜென்ரேட் பண்ணுறேன்ட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்துட்டு பர்சனலாக டிஎம் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. அது எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் என்னை பற்றி சொல்கிறேன். நான் வந்துட்டு என்னுடைய ஜாபை குவிட் பண்ணிட்டு தான் என்னுடைய பிஸ்னஸை வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். 2023 தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் ஆக்சுவல் ஐடியா வந்தது 2017. அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு யூடியூபை கூட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இது வரைக்கும் ஒரு 4-5 சேனலை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ரீசன்னால. 2023 இருந்து இப்போ வரைக்கும் ஒரு சேனலை கண்டினியூஸாக ரன் பண்ணிட்டு இருக்கேன்னா அது இந்த சேனல் தான். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். என்னுடைய பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணதும் வீட்டில் இருந்து தான். இன்னுமே வந்துட்டு வீட்டிலேருந்து தான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். 2023 நான் என்னுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் க்ளோத்திங் பிராண்டில் நான் ஸ்டார்ட் பண்ணல, காமர்ஸில் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ரீசன் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அப்போது ஹைப் கொடுக்குது காமர்ஸ். ஸோ காமர்ஸில் என்ட்ரு பண்ணாக்கா நம்மளும் வந்துட்டு நல்லா ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நானுமே வந்துட்டு ஜாயின் பண்ணேன். பட் ஆனால் காமர்ஸில் நான் ஜாயின் பண்ணி எனக்கு எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. என்ன ப்ராடக்டை சேல் பண்ணணும்னு தெரியல, எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரியல. ஒரு கோர்ஸ் எடுத்தேன், அதில் அவங்க நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் ப்ராக்டிக்கலாக அது வந்துட்டு ஒர்க் ஆகவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ்க்கு அப்புறமா ஃபைனலாக வந்துட்டு என்னுடைய க்ளோத்திங் பிராண்டை வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னுமே வந்துட்டு இதை தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இதுலேயுமே வந்துட்டு நான் பெருசாக என்ன சக்ஸஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டாக்கா எனக்கு ஒன்றுமே தெரியல. ஒரு நாள் ஒரு சில ஆர்டர்ஸ் வரும், ஒரு சில நாள் வந்துட்டு ஆர்டர்ஸே வராது. இனிஷியல் டைமில் வந்துட்டு 0 ஆர்டர்ஸில் தான் இருந்தேன் நான். எனக்கு எந்த ஆர்டர்ஸுமே வராமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு கண்டினியூஸாக ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சு. கண்டினியூஸானாக்கா ஒரு நாளைக்கு 10-15 அந்த மாதிரி இல்லை, ஒரு நாளைக்கு 1, 2 நாளைக்கு ஒரு தடவை 1 அந்த மாதிரி தான் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் கண்டினியூவா வந்துட்டே இருக்கு ஆர்டர்ஸ். ரீசன் வந்துட்டு நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல என்னுடைய ஸ்டோரியை வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது மூலியமா நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆனாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு நிறைய பேருக்கு என்னுடைய பேஜ் ரீச் ஆச்சு. என்னுடைய பேஜ்லயே வந்துட்டு கம்மி கலெக்ஷன்ஸ் இருந்தாலுமே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு என்னுடைய ப்ராடக்ட்ஸை வந்துட்டு வாங்குறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் மட்டுமே சிங்கிளாக என்னுடைய பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணுறதுனால என்னால் வந்துட்டு நிறைய கலெக்ஷன்ஸை வந்துட்டு ஜென்ரேட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. பட் ஆனால் இதுக்கப்புறம் வந்துட்டு இதே மாதிரி இருக்க முடியாதுன்ட்டு நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னவோ அதை வந்துட்டு பண்ணலாம், நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரமாக வந்துட்டு ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மை பிஸ்னஸ். இன்றைக்கி நான் வந்துட்டு என்னுடைய பாஸ்ட் 1 வீக்குக்கான ஆர்டர்ஸை ஷேர் பண்ணுறேன். அண்ட் எனக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி இது புளி கொழும்பு. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நான் வந்துட்டு இதை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த டிஷ்ஷை வந்துட்டு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன்ற டீட்டெயில்ஸை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னுடைய வெப்சைட்டு, என்னுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு லிங்காக வந்துட்டு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்ன சஜஷன் இருந்தாலுமே சரி மறக்காமல் வந்துட்டு உங்களுடைய சஜஷனை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ வந்துட்டு யாராவது பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு அந்த கொஷின்ஸை வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னுடைய இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். என்னுடைய 2 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோடைய லிங்க்கையும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பயோ பேஜ்லேயும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆர்டர் பேக்கிங்க்கு முன்னாடி ஆர்டர் ஐனிங் எல்லாம் என்னுடைய ஒர்க் தான். ஸோ அது எல்லாமே முடிச்சுட்டு ஈவினிங் அப்படி நாங்கள் வந்துட்டு ஃபேமிலியாக டின்னருக்கு போயிருந்தோம். அம்மா வீட்டில் இருந்து நாங்கள் மட்டும் தான் டின்னருக்கு போயிருந்தோம். ஸோ டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு May 1 இந்த நாளை வந்துட்டு நான் அவ்வளோ எல்லாம் ஒன்றும் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. பட் ஆனால் இந்த நாளில் வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு தோணிட்டே இருந்துச்சு. ஸோ அதனாலேயே வந்துட்டு காலையில் குளிச்சு முடிச்ச உடனே பூஜைலாம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னுடைய ஆர்டர் பேக்கிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஸ் எ ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக என்னுடைய பிஸ்னஸுக்காக நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன்னாக்கா, டிசைனு, ஃபேப்ரிக்கு, ஸ்டிச்சிங்கு, கட்டிங்கு, பேட்டர்ன் மேக்கிங், ஆர்டர் பேக்கிங், ஆர்டர் ஐனிங்,
ஆர்டர் ப்ராசஸ் பண்றது, ஷிப்மெண்ட் ஆயிடுச்சான்னு செக் பண்றது, ஷிப்பிங் அசைன் பண்றது, இந்த மாதிரி ஏ டூ இசட் எல்லாமே வந்துட்டு நானே தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டுருக்கேன். அதனால தான் என்னால வந்துட்டு கொஞ்சம் கன்சிஸ்டன்ஸியா இருக்க முடியாம இருக்கு. பட் ஆனா இப்ப தான் வந்துட்டு என்னால கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு என்னுடைய வொர்க் எல்லாம் ஷெட்யூல் பண்ணி எந்த டைம்ல என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நானே பண்ணிட்டுருக்கேன் ஒன் பை ஒன்னா. அதுலயுமே இந்த வந்துட்டு கன்டென்ட் கிரியேஷன் அது ரொம்பவே முக்கியம் ஒரு பிசினஸுக்கு. ஸோ என்னுடைய பிசினஸ்க்கு நானே தான் கன்டென்ட் கிரியேட்டர், ஸ்கிரிப்ட், எடிட்டிங்கு, ஷூட்டிங் எல்லாமே நானே தான் பண்ணிப்பேன். பிகாஸ் எனக்கு அது சாட்டிஸ்ஃபையா இருக்கும். நான் பண்ணா மட்டும் தான். இந்த மாதிரி தான் என்னுடைய பிசினஸும் போயிட்டுருக்கு. என்னுடைய லைஃப்பும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய ஜர்னிய வந்துட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு விளாக்ல பார்க்குறேன். தேங்க் யூ.